ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட் எடுத்து, கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய்யும் கொஞ்சமாக கோதுமை மாவும் கலந்து வச்சுக்கோங்க. நம்ம நல்லா சப்பாத்தி போல் தட்டிக்கிட்டு அதில் அதை நம்ம கலந்து வச்சுருக்க அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு நல்லா ரோல் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை எண்ணெயில் ஒரு சிம்மிலே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அது பொரிஞ்சிட்ருக்க கேப்லேயே நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு 3/4 கப்பு போல் டம்ளர் போல் சுகரும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு பாகுபாதம் வர வரைக்கும் அது கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே இது பொரிஞ்சு நல்லா நம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கும். இதையும் அதில் கலந்து ஒரு கலந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் அந்த இது சுகரில் கிடக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். ஒரு கலந்து எடுத்துடலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.